பாஜகவுக்கு ஏடிஎம்ஏ மெயின் டீம் திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போற வரவனையெல்லாம் பி டீம் 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யாரு? பாஜக 100 விழுக்காடுனா நீங்க 90 விழுக்காடு. அப்ப ஏடிஎம் யாரு தம்பி? ஏடிஎம் யாரு? முதலா பிஜேபி இந்த மண்ணில் ஆழமா வேறுண்ட விட்ட கட்சி இது. ராஜா ஐயாவை சட்டசபைக்கு கூட்டிட்டு யார் அதெல்லாம்? யாரு 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யாரு? திமுக. அப்புறம் தேவையில்லாம சும்மா வரேன் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யாரு? அதான் திமுக. தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னாங்க. இது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்ப என்ன பேர்? வாக்குறுதிக்கு என்ன பேர்? அப்ப நான் சொல்றேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை தரேன், தூய குடிநீரை தாரேங்க. அது 3 தான் அடிப்படை. அதை நான் தர்றேன். தடையற்ற மின்சாரம் தரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், சதமான போக்குவரத்து தாரேன், எரிக்க நான் சிலிண்டர் தாரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தாரேன், இலவசமா இல்லை 3 இலவசமாக தரேன், கட்டணம் இல்லாமல் தரேன், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, மற்றதையும் தரலை, எல்லாருக்கும் வேலை தரேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உங்கள் வாழ்விடத்திலே வேலை தரேங்கிறது நான் கொடுக்குறது வாக்குறுதி. நீங்கள் சொல்கிறது வெற்றி ஏமாற்று அறிவிப்பு. வங்கியில் 10,000 தரேன், கடன் கல்விக்கு 20 லட்சம் கடன் தரேன். 20 லட்சம் கடன் ஏன் கொடுக்குற? நீங்கள் கந்துவட்டி கடன் எடுக்கிறியா இல்லை வங்கி பேங்க் வச்சுருக்கிய? அரசு கடன் கல்வியை பிள்ளை மக்களுக்கு கொடுக்கறது. கல்வி மாணவனோட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் கல்விக்கு கடன் தாருன்னா என்ன வட்டி கடை வச்சிருக்க? நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நாட்டின் பிள்ளைகளை அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலையில ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 போடுறேன்னு அந்த 4,000 கொடுக்கறத வச்சு ஒரு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய்ய. வேலை தானே நான் 2,000 கொடுக்குறீங்க, நான் 2,500 கொடுக்குறீங்க. சிலிண்டரு 3ங்கிறார் ஒருத்தர் 6 சிலிண்டருங்கிறார். எங்கேருந்து கொடுப்பேன்? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாற்றி என் நாட்டை விற்று ஏலம் போட்டுக்கிட்டு வரேன் அதை தாரேன், இதை தாரேன், எங்கேருந்து கொடுக்குறேன்? கொடுக்குறீங்கள, அதை எங்கேருந்து எடுப்பேன்? இலவசத்தில் இழக்கிறீங்க. 2,000 கொடுக்குறீங்க, 8,000 கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுக்குறீங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அதுதான் எதை வேணாலும் இந்த நாட்டை கொடுத்துருவீங்களா? இழந்த எங்கள் மானத்தை கொடுத்துருவீங்களா? குடிச்சு செத்தான் எங்கள் அப்பா நான் சித்தப்பேன் அவன் உயிரை கொடுத்துருவீங்களா? எப்படி? 6 லட்சம் பேர் தாலி அறுத்துட்டு குடும்பத்துக்கு 2,000 கொடுக்குறது எப்படி ஆச்சு? எப்படி? என் மலையப்புறா வெட்டி தின்னிட்டீங்க. இந்த 8,000 ரூபா டோக்கன் கேட்டால் கொடுத்துருவோம், மலையை கொடுப்பானா? இது ஒரு கேவலம். இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஊடகங்களில் யாரும் கழித்து பேசுறதில்ல. எப்படி உங்களால் சகித்துக்கிற முடியுது? இந்த நாட்டையும் மக்களையும் ஏலம் போட்டு அடமானம் வச்சு விற்று 10,5 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி. நீங்கள் அறிவிச்சிருக்க இந்த இலவச அறிவிப்புகள், இந்த பணம் கொடுக்குறதெல்லாம் எடுக்குன்னா இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கணுமா இல்லையா? அதுக்கு வட்டி எவ்வளோ வரும்? மொத்த நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். வட்டியே 2 லட்சம் 3 லட்சம் கோடி வந்துருச்சுன்னா என்ன இருக்கும் உனக்கு? அரசு நிர்வாகத்துக்கு, காவல்துறைக்கு சம்பளம் இருக்காது, ஆசிரியருக்கு சம்பளம் இருக்காது, அரசு மருத்துவருக்கு சம்பளம் இருக்காது, செவிலியருக்கு சம்பளம் இருக்காது, பஸ்ஸு ஓசியாக ஓட்டிடுவேன், கண்டக்டர் டிரைவருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? உங்களுக்கு சொத்தை வச்சுருந்து கொடுப்பீங்களா? சேட்டை தானே அதெல்லாம். எவனுமே கேட்க மாட்டான்னா ஒருத்தன் கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் நான் ஒருத்தன் கேட்குறேன்ல, பதில் சொல்லணும். எங்கேருந்து எடுப்பேன்? 10,000 கொடுப்பேன், எங்கேருந்து கொண்டு வருவேன்? கடன் தானே வாங்குவேன். யாரை காட்டி கடன் வாங்குவேன்? ஒன்று என் மக்களின் நலத்தை அடமான வைப்பேன், என் மண்ணின் வளத்தை அடமான வைப்பேன். எங்கள் அப்பா வீட்டு அடமான வச்சு கடன் வாங்குற மாதிரி நீ என் நாட்டு அடமான வச்சு கடன் வாங்குவேன். எதுக்கு நீ ஒரு தலைவனி? சொந்த நாட்டு மக்கள் கடனை வச்சுட்டு போகிறவன் ஒரு தலைவனா? சொந்த வீட்டு பிள்ளைகளுக்கு கடனை வச்சுட்டு போகிறவன் நல்ல தகப்பனா? நீங்கள் சொல்லுங்கள். படிச்சிருக்கீங்கல்ல, உலகம் முறை நாட்டு நிர்வாகத்தை பார்க்குறீங்கல்ல. நாடாக்குறியா சுடு ஆடாக்குறியா? என்ன வச்சுருக்க? தண்ணி இல்லை குடிக்க, சுவாசிக்க காற்று இல்லை, சாப்பிட சோறு இல்லை,
மழை இல்லை, மணல் இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்ட. மழை இல்லாமல் எப்படி மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியுங்கிற? இந்த ஆற்று மணல் அள்ளி தமிழ்நாட்டு மக்களுக்கு மணலுக்கு தான் கொடுத்தியா? இந்த மழையை நோக்கி கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுற? வேறு மாநிலத்துக்கு ஏன் என் மலையை விட்டு என் தாய் மாறத்துக்கு விற்கிற? என் மண்ணின் மக்கள் தேவைக்கா மண்ணல் ரணி கொடுமை. அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காப்புல. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி? உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்கள் கொள்கை எதிரியா இல்லையான்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்கிறது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும் பேசணும்.